என்ற தாய் தந்தை முதல் கனிசித்தர் திருவடியில் வழங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக அனைவருக்கு தெரிவிப்பன பழந்தமிழர்களின் கப்பல் கட்டுமானம். பழந்தமிழர்கள் கப்பல் கட்டுமானத்தில் மிக சிறந்த அளவில் இருந்தாலும் 6000 டன் எடை உள்ள கப்பல்களை கூட அவர்கள் கட்டினார்கள் என்று இன்று உள்ள கப்பல் கட்டுமானத்துடைய வல்லுநர்கள் வியந்து அந்த மாடல் சொல்லுவோம்ல, அதை கட்டக்கூடிய மாடலை அந்த நாடுகளில் வைத்து அதை சரிபார்த்து தற்பொழுதும் அதுபோல் கெட்ட வேண்டும் என்ற காற்று புயல் கடல் அலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த வடிவமைப்பை தமிழுடைய கப்பல் கட்டுமானத்திலிருந்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கப்பல் கட்டுமான நிர்வாகிகளும் ஆரம்பத்தில் தெரிந்து கொண்டார்கள். அதற்கு சான்றுகள் தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற புகைப்படங்கள். இந்த புகைப்படம் வெளிநாட்டில் உள்ள கப்பல் கட்டுமான துறையை சார்ந்தவர்கள் பழந்தமிழர்கள் உள்ள கப்பல்கள் மாடலாக வைத்து அதை ஆய்வு செய்து அதை செய்யக்கூடிய புகைப்படத்தை தான் தற்பொழுது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இளைய தலைமுறைக்கு பழந்தமிழருடைய வரலாறுகளையும் நெறிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் நம் இந்திய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்பு கடல் நிலப்பரப்பு. இந்த கடல் நிலப்பரப்பு வழியாகத்தான் உலகம் எங்கும் சென்றார்கள். உலகம் எங்கும் சென்று தன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் பரப்பின ஒரே தமிழர்கள் பழந்தமிழர்கள் தான். மனித குலத்திலேயே உலகெங்கும் செல்லக்கூடிய முதலில் கப்பல் கடல் நீர் வழியாகத்தான் எல்லா நாடுகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதற்கு இந்த கட்டுமானத்தை பார்க்கின்றோம். இதை பாருங்கள், இதெல்லாம் பழந்தமிழுடைய கப்பலுடைய அமைப்பு. முதலில் கூம்பு போல் இருக்கக்கூடியது, பின்பு விரிவடையும் செய்யக்கூடியது, மேலே பாய்மரம் இல்லாமல் இருக்கக்கூடிய துடுப்பு, காற்று இல்லாத நேரத்திலையும் துடுப்பு வைத்து இயக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் பழந்தமிழர்கள் கட்டிய கப்பல் கட்டுமானத்தை நாம் தற்பொழுது தமிழுடைய இளைய தலைமுறைகளுக்கு இதை காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் உலகிலேயே முதலில் கடலில் சென்று ஆழ்கடலில் சென்று ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்றவர்கள் தமிழர்கள். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இளைய தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கப்பலை பாருங்கள். கப்பலுடைய பாய்மரம் கட்டுறதற்காண்டிய 3 கொடிக்கம்பு நட்டியிருக்கின்றார்கள். பிற்காலத்தில் இந்த கொடிக்கம்பு நட்டி கொடி பறக்கக்கூடியது தான் கோயில்களை உருவாக்கும் பொழுதும் அக்கொடி மரத்தை வைத்தார்கள். இந்த கட்டுமானம் மிக சிறந்த கட்டுமானம். இதைத்தான் வெளிநாட்டு கப்பல் ஆய்வாளர்கள் கப்பல் கட்டும் தொழிற்சாலையை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழுடைய கப்பல் கட்டும் தொழிலைத்தான் அதை அவர்கள் செய்தார்கள். இந்த கட்டுமானத்தை பாருங்கள். இது கப்பல் கட்டும் தொழில் உள்ளது. இதை எந்த அளவுக்கு தமிழர்கள் ஆரம்ப காலத்திலே அந்த மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மரங்களில் இருந்து 6000 டன் எடை இருக்கக்கூடிய கப்பல்களையே அவர்கள் செய்திருக்கார். பழந்தமிழர்களின் கப்பல் கட்டுமானத்தை பாருங்கள். இது துடுப்பு இருக்கும். காற்று இல்லாத நேரங்களிலும் அந்த துடுப்பு அவங்கள மரக்காயர்கள் என்று அழைப்பார்கள். பிற்காலத்தில் மரக்காயர் என்ற இஸ்லாமிய ஒரு பிரிவு வந்தது. அவர் மரக்கலங்களை இயக்கக்கூடிய மரக்காயர்கள் தான் அந்த வலுவான உடம்பு இருந்தால் தான் அந்த கப்பலை இயக்கக்கூடிய துடுப்பு போடக்கூடியது இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கப்பலில் சைடு ஃபுல்லாக பாருங்கள் துடுப்பு இருக்கும். யானைப்படையையும் குதிரைப்படையையும் கூட கப்பலில் ஏற்றி சென்றிருக்கின்றார்கள். அந்த வெயிட்டை பாருங்கள். அப்போ யானைப்படையையும் குதிரைப்படையையும் ஏற்றி செல்லக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு கப்பல் கட்டுமானத்தை பழந்தமிழர்கள் செய்திருப்பது வியப்பென்றோம். ஆகவே தமிழர்கள் உலகெல்லாம் இப்போ உள்ள அந்த காலத்திலே பாண்டியர்களுடைய காலத்திலேயே உலகெங்கும் சென்று அவர்கள் வணிகம் செய்தார்கள். தன்னுடைய வணிகத்தின் வாயிலாக தன்னுடைய நேர்மையின் வாயிலாக அந்த மக்களால் கவரப்பட்டு அங்கங்கு இப்போ சிவலிங்கம் இருக்கிறது என்றால் பழந்தமிழர்கள் பாண்டிய நாட்டு தமிழர்கள் சென்றார்கள் என்பதற்கு சான்று. இப்பொழுது அந்த கப்பலுடைய முகப்பு பாருங்கள். ஒவ்வொரு வகையான முகப்பு. அந்த துடுப்பை பிடித்து கொண்டு கடலில் நின்று அந்த துடுப்பை இயக்கக்கூடிய அளவுக்கு அந்த கப்பலை கட்டியிருக்கின்றார்கள். அதை நன்கு பாருங்கள். அமைதியாக அந்த கப்பல் செல்கிறது. அது பக்கத்தில் அதை பிடித்து அந்த துடுப்பு இயக்கிறதும் கடல் தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று செய்யக்கூடிய ஒரு கலையையும் தமிழர்கள் தெரிந்திருந்தார்கள். ரோமானிய நாட்டுடன் மிகப்பெரிய வணிக தொடர்பு வைத்திருந்தார்கள். நமக்கும் ரோமானிய நாட்டிற்கும் பெரிய தொடர்பு. சீன நாட்டிற்குள்ள கடல் தொடர்பு. ஒவ்வொரு நாட்டினுடைய பொருள்களை நம் நாட்டிற்கு அதுவும் கொற்கை துறைமுகத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளும் இந்தியாவின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய சரக்குகள் எல்லாமே கொற்கை துறைமுகமாக இருக்கக்கூடிய தற்பொழுது குலசேகரப்பட்டினம் என்று அழைக்கக்கூடிய கொற்கை துறைமுகம் அந்த குலசேகரப்பட்டினத்தில் தான் அந்த சரக்குகள் இறங்கியது.
அதர்வால் குதிரைகள், யானைகள் எல்லாமே அந்த குதிரைகள் மேற்கு கடற்கரையிலிருந்து வரப்பட்ட குதிரைகள் எல்லாமே கொர்க்கை துறைமுகத்திலிருந்து தெரியுங்கள். தங்களுடைய கமாண்டை தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.